பேர் வந்து வி பரமேஸ்வரி என்னோட பேர் தான். ஸோ அந்த பேரை நான் மாற்றல, பாரிஸை மின்னுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் பேர் வந்து பாரிஸ் வி பரமேஸ்வரி. ஏன்னா அந்த பரமேஸ்வரி என்ற பேரை வந்து தமிழர்கள்னால சொல்ல முடியுது, மற்றவங்க வந்து அதை கொலை பண்ணிட்டாங்க. பரா வரி பாதியில் பரமேஸ்வரி கூட கூப்பிடலாம், அதை கூட கூப்பிடுறதில்ல. ஸோ அதனால் வேலையில் போன பிறகு இந்த மாற்றத்தை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கட்சி, அதாவது பாட்டாளி கட்சியில் ஒரு முக்கிய நபராக சேர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்த நான் விரும்புகிறேன். அதோடு மக்களின் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவர்களின் குரலாக இருந்து நாடாளுமன்றத்தில் அவர்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். நாடு நமக்கு என்ன செய்யுதுன்னு என்று கேட்க வேண்டாம், நம்ம நாட்டுக்காக என்ன செய்யுது, இதுதான் நான் என் நாட்டுக்காக செய்கிறேன், என்னால் என்ன மாற்றம் கொண்டு வர முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாற்றம் நடக்கிற வரைக்கும் நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எக்ஸ் ஒஃபெண்டர்ஸ் இருக்காங்க, முன்னாள் குற்றவாளிகள், அவங்கள வந்து நல்லபடி ரீஇன்டிகிரேட் பேக் இன்டு சொசைட்டி, அது ரொம்ப முக்கியம். அதை கொண்டு வந்து அவங்க மேலே உள்ள அந்த சோஷியல் ஸ்டிக்மா, அதாவது சமூக களங்கத்தை அகற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். என்னோடய சிறப்புகள் என்ன என்றால், நான் வந்து தைரியமாக பேசுபவர். எதையும் வாதாட வேண்டும் என்றால் நான் கண்டிப்பாக கேட்பேன். கேட்குறதுல தப்பு இல்லை, கேட்டால் தான் தெரியும் அந்த மாதிரி நம்மளால் முடியுமா இல்லையான்னு. ஸோ கேட்டு அதுக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். பட் ஆனால் கேட்குற நேரத்தில் கேட்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அது நடக்கும்னு நினச்சா நடக்காது. நம்ம ஏதாச்சும் எஃபர்ட் போட்டால் தான் அது நடக்கும். பாட்டாளி கட்சி, ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, ஏனென்றால் என் தந்தையும் ஒரு பாட்டாளி கட்சி ஆதரவாளர். அது மேபி சின்ன வயசுலேருந்து அப்படியே சொல்லி அப்படியே இருந்தனால நம்மளுக்கும் வந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்க, கொஞ்சம் தனித்துவமாக தெரியும், மேபி அதாக இருக்கலாம். நான் வந்து இப்போ சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நடக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இஷ்யூ, அதுதான் ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ அதை வந்து வாழ்க்கை செலவினம், அதுதான் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. நான் எங்கே நடந்தாலும் அதுதான். ஸோ பொதுவாக பேசும்போது கூடயும் அவங்க வந்து நான் நடக்கிற இடங்கள், இல்லாட்டி நாங்கள் வந்து அந்த ஹேமர் சேல்ஸ்க்கு வந்து போகிற மற்ற இடங்கள், மேபி வம்போ இல்லை அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அங்கே போனால் கூடயும் அங்கே உள்ள சந்தையில் உள்ளவங்க அதுதான் சொல்கிறாங்க. சந்தோஷமாக அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன், ஹேமர் வாங்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. தமிழவங்களை பார்த்தா தமிழில் சொல்லிடுவேன், இங்கிலீஷில் உள்ளவங்க வாழ்க்கை செலவினம் இந்திலேருந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் சும்மா சொல்லுவோம், நம்ம போய் ஒரு ஹாக்கர் சென்டரில் சாப்பிட போகிறோம், முந்தினா ஒரு மேபி 2.5 வெள்ளி 3 வெள்ளிக்கு சாப்பாடு கிடச்சிடும். இப்போ 3 வெள்ளிக்கு குறைவாகவே கிடைக்க மாட்டுது மோஸ்ட்லி. மேபி சில இடத்துல கிடைக்கும், பட் மோஸ்ட்லி கிடைக்க மாட்டுது. அது ஒன்று. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன்னா, இப்போ வந்து அந்த எத்னிக் கோட்டா இருக்குது ஹவுசிங்க்கு, அது வந்து அதை மீட் பண்ண முடியாதனால அவங்க அவசரமாக வீட்டை விற்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. யார் கிடைக்கிறாலோ ஓகே பரவாயில்ல, நம்ம அவங்ககிட்ட விற்று போயிடும். ஸோ அது வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். வயதானவர்களுக்கு தான் இன்னும் வந்து மருத்துவ கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதில் வந்து மெடிசேஃபில் இவ்வளோ தான் பாய்க்க முடியும், இதுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் முடியும்னா ரொம்ப கஷ்டம். அந்த வயசுக்கு தகுந்தாப்பில் அட்லீஸ்ட் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேபி ஒரு கேப் இருக்கணும் கண்டிப்பாக, பட் ஆனால் சில சமயம் இப்போ வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த வயசுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து அந்த மெடிசேஃபை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சிங்கப்பூரர்களுக்கான ஒரு மலிவான சிங்கப்பூர் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு.